வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவாருக்கு மேவ வராதே வினை. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு பார்த்திங்கன்னா, இந்த மாதமானது வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய எம்பெருமானாகிய முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான தினங்களில் இந்த வைகாசி விசாக தினத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தினத்தில் நாம் எப்படி முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், இந்த விசாகத்தின் பற்றிய முக்கியமான சில விஷயங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் இவ்வளோ விமர்சையாக கொண்டாடப்படுது, இந்த நாளுக்கு அவ்வளோ சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்த அளவிற்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு பிறகு எப்படி நம்ம ஐயனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வைகாசி மாதம் அப்படின்னாலே சூரிய பகவானுடைய கதிர்கள் இந்த பூமியை சுட்டரிக்கக்கூடிய ஒரு மாதம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தெய்வீக வழிபாடுகளுக்கு உகந்த மாதமாகவும் சொல்லப்படுது. குறிப்பாக முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு மாதம் தான் இந்த வைகாசி மாதம். இந்த மாதத்தில் விசாக நட்சத்திர தினம், அதாவது வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. விசாகன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை இந்த மாதத்தில் முருகப்பெருமான் வதம் புரிந்த காரணத்தினால தான் இது விசாக மாதம் என்று பிறகு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதமாகவே இது கொண்டாடப்படுது. நவகிரகங்களில் குரு பகவானுடைய அருளும் சிவனுடைய மந்திர உபதேசமும் செய்து சிவகுருநாதன் என்ற பெயர் பெற்ற முருகப்பெருமானின் அருளும் நிறைந்த ஒரு தினம் தான் இந்த வைகாசி விசாகம். இவ்வளோ சிறப்பான இந்த தினத்துல விரதம் இருந்து ஐயனை நாம வழிபாடு செய்து ஆலயங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ஐயனுக்கு அபிஷேகத்திற்காக நம்ம சில பொருட்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும். இதனால நம்ம குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் நீங்கி சுமூகமான வாழ்க்கையானது அமையும். அதே சமயத்துல சில பேருக்கு திருமணம் ஆகாமல் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நீங்க பெற்று சீக்கிரத்தில் அந்த ஒரு பாக்கியமானது அவர்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு விரைவில் புத்திர பாக்கியமானது கிட்டும். இந்த நாளில் நாம் முருகப்பெருமான வழிபாடு செய்தால் மனதிற்குள் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் என்ற அரக்கனையும் வெளியில் நமக்கு கேடு நினைப்பவர்களுடைய பகையையும் அந்த முருகப்பெருமான் அழித்து நமக்கு நல்ல செல்வ வளத்தையும் நல் சந்ததிகளையும் நீண்ட ஆயுளையும் அருளுவார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாள் தான் இந்த வைகாசி விசாகமானது. இந்த வைகாசி விசாக தினத்தில் பக்தர்களாகிய நாம் 21 நாள் விரத முறையாகவும் 11 நாள் விரத முறையாகவும் 9 நாளாகவும் 6 நாளாகவும் 1 நாளாகவும் விரதத்தை நம்ம தொடங்கலாம். அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். என்னால் இவ்வளோ நாள்லாம் கண்டினியூஸாக பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு நாள் விரத முறையை சரியான முறையில் பண்ணாலே எம்பெருமானுடைய அருளை நம்மளால் பெற முடியும். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய திருநாளாகவே கொண்டாடப்படுது. இந்த நாளில் பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால ரொம்பவே ஒரு விசேஷமான ஒரு நாள். இப்போ வரக்கூடிய இந்த வைகாசி விசாகம் என்னைக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த விசாக நட்சத்திரமானது இருக்கு. ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 மணி வரைக்குமே இந்த விசாக நட்சத்திரம் இருக்கு. ஆனா ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் பௌர்ணமி திதியானது துவங்குது. வைகாசி விசாகம் அப்படின்னாலே முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரத்தை தான் அடிப்படையாக கொண்டு இருக்கு. அதனால் ஜூன் 9ஆம் தேதியே நம்ம வைகாசி விசாகமாக அனுசரித்து அந்த நாளில் எம்பெருமானாகிய முருகப்பெருமான நாம வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பால் குடம் எடுக்கிறது, காவடி சுமக்கிறதுன்னு அவங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவது வழக்கமாகவே வச்சிருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு காலையிலேயே எழுந்து நீங்கள் விரதத்தை இருக்க போறீங்கன்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாகவே எழுந்திருச்சு குளிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். விரதம் அப்படிங்கிறது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து தான். நீங்கள் முழு பட்டினி விரதமாக இருக்க முடியும் அப்படின்னா இருந்து நீங்கள் ஐயனை வழிபாடு செய்யலாம். அப்படியெல்லாம் முடியலை, உடல் உபாதைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் பால் பழங்களை மட்டும் எடுத்துக்கிட்டே நீங்கள் விரதத்தை இருக்கலாம். இது கூட என்னால் முடியாது, சாப்பாடு சாப்பிட்டால்தான் என்னால் அன்றைக்கி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் சாப்பாடுகளை சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் அசைவ உணவுகளை மட்டும் தவிர்த்துக்கணும். இந்த நாளில் முருகப்பெருமானுடைய நாமங்களை நம்ம சொல்லி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷங்க. ஓம் சரவண பவ இந்த ஒரு 6 எழுத்து
மந்திரத்தை அன்னைக்கு நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த நாமங்களை சொல்கிறீங்களோ அந்த அளவிற்கு பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா ஓம் சரவண பவ என்ற சடாட்சர மந்திரத்தினுடைய பலன்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோவாக கொடுத்துருக்கேன். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த மந்திரத்தை சொன்னால் மட்டுமே நமக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும். இந்த விரதத்தை 21 நாள் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மே மாதமே ஆரம்பிச்சிருக்கணும். அதாவது 20ஆம் தேதியே ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா 9ஆம் தேதி வரும்போது 21வது நாளாக கணக்கில் வைக்கப்படும். இல்லை நீங்கள் 11 நாள் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா மே 30ஆம் தேதியிலிருந்து நீங்கள் ஜூன் 9ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் வந்து 11 நாள் வழிபாடுகளை செய்யலாம். 9 நாள் விரதமாக அனுஷ்டிக்க போகிறீங்க அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 9ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை ஒரு நாள் விரத முறை இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜூன் 9ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். 6 நாள் விரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 4ஆம் தேதியிலிருந்து நீங்கள் 9ஆம் தேதி வரைக்கும் விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இந்த விரத நாட்களில் கண்டிப்பாக அசைவ உணவுகளை தவிர்த்துக்கோங்க. வீட்டில் வந்து நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு நீங்கள் பூஜை வேலைகள்லாம் செய்து நீங்கள் வந்து ஐயனை வழிபாடு செய்யலாம். காலை மாலை 2 வேளையும் வீட்டில் விளக்கேற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு நிலையான ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. எல்லா வேண்டுதல்களையும் வைக்கிறத காட்டிலும் ஒரே ஒரு வேண்டுதலை மனசார வச்சுட்டு நீங்கள் அந்த வேண்டுதலுக்காக நீங்கள் ஐயனை வழிபாடு செய்யலாம். அது நிறைவேறிய பிறகு அடுத்து வர காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஸோ இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒரு நாள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அன்னன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நெய்வேத்தியங்களை வச்சு வழிபாடு செய்யுங்க. என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் வைக்கலாம். பஞ்சாமிரதம் அப்படிங்கிறது நம்ம கையாலேயே செய்து வைத்தோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷம். ஸோ குறிப்பிட்ட சில பழங்கள் உங்ககிட்ட கிடைச்சதுன்னா அந்த பழங்களை வைத்து பஞ்சாமிரதம் தயார் செய்து நீங்கள் அவருக்கு நெய்வேத்தியமாக வையுங்க. அப்படி இல்லைன்னா தேனும் தினைமாவும் சேர்த்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம். அதிலேயும் விளக்கும் போட்டு நீங்கள் வந்து ஐயனுக்கு விளக்கேற்றி வைக்கலாம். அதே மாதிரி அன்னைக்கு வந்து மாவிளக்கு போட்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. மற்ற நாட்களில் 11 நாள் 9 நாள் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சாதாரண முறையில் விளக்கேற்றி வச்சு நீங்கள் விரதம் இருந்தாலே போதும். அந்த ஒரு நாள் விரத முறையில் இந்த மாதிரியான நெய்வேத்தியங்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப விசேஷம். ஸோ ரொம்ப நாளாக வந்து கிரக தோஷத்தினாலையும் ஜாதக தோஷத்தினாலையும் திருமண பாக்கியம் கைகூடாமல் இருக்கிறவங்க இந்த குறிப்பிட்ட ஒரு நாட்களில் நீங்கள் வந்து விரதம் இருந்து ஐயனை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக வைகாசி விசாகம் முடிந்த பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியம் அமைய வேண்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் ஐயனுக்காக வேண்டி இந்த விரதத்தை இருங்க. கண்டிப்பாக அடுத்த விசாகத்திற்குள்ள கையில் வந்து அவரே வந்து உங்களுக்கு பிறந்திருப்பார். அப்படி ஒரு நல்ல நாள் இந்த வைகாசி விசாக தினம். சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் 6 தாமரை மலர்களில் விழுந்து 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நாள் தான் இந்த வைகாசி திருநாளாக கொண்டாடப்படுது. தாயின் கருவில் தோன்றாமல் சிவனின் ஞான கண்ணிலிருந்து தோன்றியதால் முருகப்பெருமான் ஞான பண்டிதனாக போற்றப்படுகிறார். சிவனுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து 6 உருவகங்களாக தோன்றி அன்னை பார்வதியால் 6 திருமுகங்களுடன் ஒரே உருவமாக 6 முகமாக காட்சி அளித்ததால் சிவசக்தி சுரூபமாக முருகப்பெருமான் கருதப்படுறார். சிவபெருமானுடைய மறு உருவம்தான் முருகப்பெருமான். அவருடைய கையில் இருக்கக்கூடிய வேல் சக்தி சொரூபம். அதனால முருகப்பெருமானை வழிபட்டால் முருகனின் அருளுடன் சிவன் மற்றும் சக்தியின் அருளுமே நமக்கு கிடைக்கும். முருகன் அவதரித்த வைகாசி விசாக நாள்ல விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயமா அடுத்த வருடத்திற்குள்ள நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் என்பது நமது நம்பிக்கையாகவே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த திருநாள்ல முருகப்பெருமான நாம இந்த முறையில வழிபாடு செஞ்சாலே போதும். இந்த நாள்ல முருகப்பெருமானை மனதார வேண்டி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க. மனமுருக திருப்புகள் பாடுங்க. அதே மாதிரி வேள்மாறல் பாராயணம் பண்ணுங்க. அவரை மனமுருகி நாம வழிபட்டாலே நிச்சயமா முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும். விசாகன் என்னும் அரக்கனை அழிப்பதற்கு மட்டுமல்ல, மனிதர்களாகிய நம்ம மனசுல எழுந்தருளக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் கெட்ட குணங்களையும் அழிப்பதற்காகவே முருகப்பெருமான் அவதரித்திருக்கிறார். இந்த நாளில் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமா நமக்குள்ள இருக்கக்கூடிய அரக்க குணமானது நீங்கி நல்ல ஒரு எண்ணமானது தோன்ற ஆரம்பிக்கும். ஐயனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமா இது வந்து தெரியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.